அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் முல்குடைய தஜ்வீத் விளக்கம் மற்றும் அதை நம்ம மனனம் செஞ்சிட்ருக்கோம். நேற்றைய வகுப்பில் ஒரு வசனம் மனனம் செஞ்சிட்டோம். ஸோ இன்றைக்கி அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனம் பார்க்க போகிறோம். ரிவைஸ் பண்ணுறதுங்கிறப்போ நான் அந்த ஆயாவை ரீட் பண்ணும்போது உங்களுக்கும் அது மனதில் இருக்கான்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கண்ணை மூடிட்டு 2-3 டைம் சொல்லி பாருங்கள். நம்ம படித்தது அது நமக்கு நினைவில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சூரா முல்குடைய 2வது வசனம். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. அல்லதி லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். தீல யா மத்தா மதுல் அஸ்லி 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஹலக இதில் எல்லாமே ஒவ்வொரு கவுண்டு தான், ஃபத்ஹா தான். ஆனால் ஹாவும் காஃபும் வல்லின எழுத்து. ஸோ இஸ்தீலா வல்லினப்படுத்தி ஓதணும். லாம் சுக்கூன் பெற்று வந்திருக்கு. கமரியா சேர்த்து ஓதணும். மவுத மீன் ஃபத்ஹா வவ் சுக்கூன், இது எல்லாமே ஒவ்வொரு கவுண்ட். வல் ஹயாத் இந்த இடத்துல வாவ் ஃபத்ஹா லாம் சுக்கூன். வல் ஹயாத்த நிறைய பேர் பண்ணுற தவறு ஹயவாத்த அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா. இந்த யா பக்கத்தில் இந்த வாவ் துணைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அலிஃப் சகீரா எதனுடையது? யா உடையது. ஹயாத்தன்னு தான் சொல்லணும். சரிங்களா. லியபுலுவக்கும் இந்த இடத்துல பா சுக்கூன் பெற்று வந்திருக்கு. பா சுக்கூன் என்ன சட்டம்? கல்கலா உடைய சட்டம். பா சுக்கூன் வசனத்துடைய இடையில் வந்திருக்கு. ஸோ கல்கலத்துல் சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். லியபுலு யபுலு அவ்வளோதான். லியபுலுவக்கும் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஹம்சா வந்திருக்கு. இத்ஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. யால ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். அகெயின் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஹம்சா, இதுவுமே இத்ஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. ஹா சுக்கூன் பெற்று வந்திருக்கு. லெட்டர் ஹா எதனுடைய எழுத்து? ஹம்ஸுடைய எழுத்து. காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும். இது நம்ம சாதாரணமாக ஓதும் போதே அப்படி தான் வரும். ஆனால் கூடுதல் தகவலுக்கு தான் நம்ம அதை ஹம்ஸுன்னு சொல்கிறோம். சனு லைட்டாக உச்சரிங்க. சனு இந்த இடத்துல ஃபத்ஹா தும்மா ஒவ்வொரு கவுண்ட். அமலா இங்கே ஆமலன்னு தானே இருக்குது. நம்ம ஏன் இதில் அமலான்னு ஸ்டாப் பண்ணோன்னா இங்கே குட்டி ஜீம் இருக்குது. நம்ம ஸ்டாப்பிங் சயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஜீம் இருக்கிறப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை சேர்த்து ஓதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்த்து ஓதலாம், தவறில்லை. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான். இப்போ உங்களால் ஃபுல் ஆயாமையும் மூச்சோடாமல் நீங்கள் ஓதிடுவீங்கன்னா ஓதலாம். இல்லை நான் நிறுத்தி நிதானமாக ஓதலாம், நீங்கள் அமலால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் ஆர் கண்டினியூ தான். ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் சேர்த்து ஓதுறீங்கன்னா இதுகாம் ஆகிடும். ஆமலவ அப்படின்னு ஓதணும். இதுகாம் பில்குனா பண்ணி ஓதணும். நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா ஆமல அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓஹுவ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா. ஓஹுவல் லாம் சுக்கூன் கமரியா அசீஸு இந்த இடத்துல யாமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. இங்கேயும் லாம் சுக்கூன் கமரியா சேர்த்து ஓதுங்க. இந்த கமரியா ஷம்சியா எப்படி கண்டுபிடிக்கிறது? லாமில் சுக்கூன் இருந்துச்சுன்னா அது கமரியா, இந்த மாதிரி சுக்கூன் இல்லாமல் தனிச்சு இருந்துச்சுன்னா அது ஷம்சியா. சரிங்களா. கஃபூர் கைன் இது வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு. ஸோ போன ஆயால் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ரைட்டா. இங்கே என்ன பார்த்தோம்? வசனத்துடைய முடிவில் ரா சுக்கூன் பெற்று வரும்போது அதுக்கு முந்தைய எழுத்தை கவனிக்கணும்னு சொன்னேன். ஸோ போன ஆயாவை பொறுத்த வரைக்கும் அங்கே யா மத்தா இருந்துச்சு, நம்ம மெல்லினமாக ஓதணும். இந்த ஆயால் வாவ் மத்தா இருக்குது, ஸோ வல்லினமாக ஓதுறோம். வாவ் மத்தாவும் அலிஃப் மத்தாவும் வந்துச்சுன்னா வல்லினப்படுத்தி ஓதணும். யா மத்தா இருக்கும் பட்சத்தில் மெல்லினமாக ஓதணும். அப்போ இந்த இடத்துல கஃபூர் எர் வல்லினமாக ஓதணும்னு சொல்கிறேன். எந்த எழுத்தை வல்லினமாக ஓதுவீங்க? அந்த ரா சுக்கூனை தான் நீங்கள் வல்லினமாக ஓதணும். அண்ட் என்ன இருக்குது? மத்துல் ஆரிதுரை சட்டமும் இருக்குது. நான் போன ஆயாலே நேற்றுக்கான வீடியோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். மத்துல் ஆரிதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஆயால் மத்துல் ஆரிது இருக்கும்போது 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஓதலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆயால் என்ன கொடுக்குறீங்களோ அதையே தொடர்ந்து அடுத்த ஆயாவுக்கும் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் கதீர் 2 ஆயால் முடிச்சு தான் மனனம் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்தது இன்றைக்கி படிக்கக்கூடிய ஆயாலையும் 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து முடிச்சுக்குங்க. கஃபூர் 4 ஆயா கொடுக்குறீங்க. கதீர்
கஃபூர். இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூ பண்ணி முடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரிப்பீட் பண்ணுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الحمد لله. அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.